நீர்த்திரை நேர்களுக்கு வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய சம்பவம் கவின் ஆணவ படுகொலை. கிட்டத்தட்ட ஜூலை 27 அன்று கவின் என்கிற ஐடி ஊழியர் சுர்ஜித் என்கிற நபரால வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இந்த சம்பவம் தமிழகத்துல எல்லாருக்குமே அதிகப்படியா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுதான் பெரும் பேசுபொருளா அந்த ஒரு மாசம் அதுக்கு மேலே ஏன் இன்னைக்கு வரைக்குமே பேசுபொருளா இருக்கு. இந்த சம்பவத்துல சிபிசிஐடி விசாரணையில பல திடுக்கிடும் செய்திகள் வெளிவந்திருக்கு. என்னென்ன செய்திகள் வெளிவந்திருக்கு அப்படின்றத இந்த காணொலியில பார்க்கலாம். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுல செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா, சிபிசிஐடி சரவணன் அதாவது சுர்ஜித் அவர்களுடைய அப்பா முக்கிய குற்றவாளியான சுர்ஜித் இவங்க இரண்டு பேரையும் விசாரிக்குது. விசாரணையின் போது என்ன தெரிய வருது அப்படின்னா, சுர்ஜித்தோட அப்பா சரவணன், அவங்க அம்மா கிருஷ்ணகுமாரி, இவங்க எல்லாருக்குமே இந்த கொலை நடப்பதற்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரிய வருது. கவினோட விஷயத்துல கவின் கொலையுண்டதை பத்தி சுபாஷினியோட வீட்டுல யாருக்குமே தெரியாது. ஏன் எனக்கே கூட தெரியாது. சுர்ஜித் அதாவது சுபாஷினியோட தம்பி யதார்த்தமா ஒரு ஆவேசத்துல தான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற செய்தி சுபாஷினியோட வீடியோல வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் சுபாஷினியும் கவினும் காதலித்தது பற்றி அவர்களுடைய வீட்டுல இருக்கிற சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது இந்த விசாரணையில வெளிவந்திருக்கு. அதாவது கிருஷ்ணகுமாரி மற்றும் சரவணனுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் எப்படியாவது கவினை ஏதாவது பண்ணணும்னு சதித்திட்டம் பண்ணி தான் இந்த ஆணவ கொலை நடந்திருக்கு அப்படின்றதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஆனால் கவினோட காதலியான சுபாஷினி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய அம்மா அப்பாக்கு இதுல சம்பந்தமே இல்லை, அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இனிமே எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கவினோட இறப்புக்கு அப்புறம் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப பல பேருக்கும் பல விமர்சனங்கள் எழுந்திருந்தது. ஏன் இவங்க இந்த சூழ்நிலையில இந்த வீடியோ வெளியிடணும், அப்படின்லாம் சம்பந்தம் இல்லாம எப்படி இருக்கும், அவர் இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து கத்திய வச்சுட்டு அருவாலை வச்சுட்டு ஸ்டோரி போட்டிருக்காரு, அப்பா அம்மாக்கு தெரியாமையா இதெல்லாம் நடந்திருக்கும், சுபாஷினி யாராலும் மிரட்டப்பட்டிருக்காங்க, அதனாலதான் இப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் பெருவாரியா வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில சிபிசிஐடி அவங்களோட விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே இதுல சம்பந்தம் இருக்கு. திடீர்னு ஏதோ ஆவேசத்துல சுர்ஜித் இப்படி பண்ணல, முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம சிபிசிஐடி ஆனது கிட்டத்தட்ட 58 சாட்சிகளை விசாரணை பண்ணியிருக்காங்க. 19 ஆவணங்களை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்களை சிபிசிஐடி விசாரணை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. மேலும் அவங்களோட அதாவது சுர்ஜித்தோட நெருங்கிய உறவினரான ஜெயபால் அவருக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அதாவது சரவணன் அவர்கள் அவரோட மகனான சுர்ஜித்துக்கு கவின் கொலை செய்யப்பட்ட நாளுக்கு முன்னாடியே சுர்ஜித்துக்கு ஒரு நம்பர் பிளேட் இல்லாத பைக்கை கொடுக்குறாரு. இந்த பைக்ல நீ தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு நம்பர் பிளேட் இல்லாத ஒரு பைக்கை கொடுக்குறாரு. சுர்ஜித்தும் அந்த பைக்கை தான் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கவின் கண்ணில் மிளகா பொடி போடுறதுக்கான அந்த மிளகா பொடியை கொடுத்தது, எந்த இடத்துல அந்த கொலை நடக்கணும் அப்படின்ற அந்த திட்டங்களை எல்லாமே முன்கூட்டியே காவலரான சரவணன் அவர்கள் அவரோட மகன் சுர்ஜித்துக்கு திட்டம் போட்டு கொடுத்திருக்கிறதா விசாரணையில வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர் போடப்பட்டு இன்றைய நாள் வரைக்கும் அதுல சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியான சுர்ஜித்தோட தாயார் அவங்களும் இந்த கொலை சம்பவத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஆனாலும் இன்றைய வரைக்கும் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. இப்ப வரைக்குமே தலைமறைவா தான் இருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. இந்த கொலை வழக்குல சரவணன் அவர்கள் எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 16ஆம் தேதி ஒரு மனுவை கொடுக்கிறாரு. ஆனா இந்த மனுவை நீதிபதி எஸ் ஹேமா அவர்கள் நிராகரிக்கிறாங்க. எதனால அப்படின்னா, சரவணன் அவர்கள் வெளியே போனா முக்கியமான சாட்சிகளா இருக்கக்கூடியவர்களை பிற சாட்சியா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அவர் மிரட்டி ஏதாவது சாட்சிகளை அழிச்சிடலாம், அதனால அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிபதி ஹேமா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக தொடர்ச்சியா தமிழகத்துல கவின், இளவரசன், கோகுல்ராஜ் இந்த மாதிரி பல இளைஞர்கள் ஆணவ கொலை செய்யப்பட்டு இறக்குறாங்க. இதுக்கு இடதுசாரி அமைப்புகள்லாம் என்ன வேண்டுகோள் விடுக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஆணவ கொலைகள் தடை சட்டம் அப்படின்னு ஒரு தனியான ஒரு சட்டம் வேணும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனாலும் இன்னொரு பிரிவினர் ஆல்ரெடி எஸ்சி எஸ்டிக்கு தான் வன்கொடுமை தடை சட்டம் இருக்குல்ல, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரி கொடுமைகள்லாம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு இடதுசாரி மக்களோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற சட்டம் இருக்கு, ஆனால் இது எஸ்சி எஸ்டி மக்கள் பாதிக்கப்பட்டா மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த நடவடிக்கையும் போதுமான அளவு இல்லை,
ஆனால் ஆணவ கொலைகளுக்கு எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டுமே பாதிக்கப்படுறது கிடையாது, மாற்று சமூகமா இருக்கக்கூடிய மக்களும் அதிகப்படியா பாதிக்கப்படுறாங்க. இந்த எஸ்சி எஸ்டி சட்டத்தை வச்சுக்கிட்டு மாற்று சமூகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தகுந்த நீதியை வாங்கி கொடுக்க முடியல. அதனால ஆணவ படுகொலைக்கு என்று தனியான ஒரு சட்டம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை முழுமையா குறைக்கிறதுக்கு இல்லாவிட்டாலும் கூட குறைஞ்சபட்சம் கம்மியாவது பண்ண முடியும். அதனால தனி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி இடதுசாரிகள் பலரும் பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கவினோட இந்த ஆணவ கொலையில திடுக்கிடும் பல விஷயங்கள் வெளிவந்திருக்கு. இன்னும் விசாரணையில என்னென்ன விஷயங்கள் வெளிவர போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.